Hello guys, welcome back to our channel Chennai Telugu Ponnu. It's me Shravanti. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் செல்ஃப் க்ரூமிங் பத்தி. ஸோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல செல்ஃப் க்ரூமிங்காக 7 டிப்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். செல்ஃப் க்ரூமிங்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்காக நம்ம கேர் எடுக்கிறது, நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிக்கிறது தான் செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் டிப் ஹேர் கேர். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் ஹேர் மேலே கேர் எடுக்கிறது, ஐ மீன் வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து ஹெட் பாத் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரிம் பண்ணுறது. சில பேர் வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதே வந்து சில வாட்டி அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்துச்சுன்னா நார்மலாகவே நம்ம ஸ்கின்ல ஆகட்டும் ஹேரில் ஆகட்டும் சில ஆயில்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அந்த ஆயில் இதோட மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி பேட் ஸ்மெல் வந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் யாருமே உட்கார மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஹேர் கேர் ஹேபிட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹேர் வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்கேல்ப் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் ரெண்டுமே ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது கூட நம்மளுடைய க்ரூமிங் டிப்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப். அண்ட் நெக்ஸ்ட் டிப், ஸ்மெல் குட். ஸோ ஆல்வேஸ் ஸ்மெல் குட். நம்மக்கிட்ட இருந்து வர ஒரு ஸ்மெல் கூட நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும். ஸோ பக்கத்தில் யாராச்சும் உட்காந்து பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேர் வந்து டியோட்ரண்ட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து மேலே பர்ஃப்யூம்ஸ் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இது என்ன ஆகும்னா கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த பர்ஃப்யூம் ஸ்மெல் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அண்டர் ஆர்ம்ஸில் இருந்தாகட்டும் நம்ம பாடியில் இருந்தாகட்டும் ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த பர்ஃப்யூமும் நம்ம பாடியில் இருந்த அந்த பேட் ஸ்மெல்லு ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் ஒரு மாதிரியான ஸ்மெல் வந்து அது சொல்கிறதுக்கே கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் நம்மளால் அது பக்கத்தில் உட்காந்தா அந்த ஸ்மெல் பண்ணவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம டியோட்ரண்ட் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ அது ஒரு மிஸ்டேக்னு தான் சொல்லலாம். ஸோ நமக்கு நிறைய பாடி லோஷன்ஸ் இருக்கும், பாடி வாஷ் இருக்கும், இது எல்லாமே யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பாடியில இருந்து ஒரு நல்ல ஸ்மெல் வரும். ஸோ இருக்கிறது அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் சரி இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து உங்களுடைய கிளாத்ஸ் ஆகட்டும் யூஸ் பண்ணுற கிளாத்ஸே வந்து நெக்ஸ்ட் டே மறுபடியும் யூஸ் பண்ணால் இன்னும் அது வந்து ரொம்ப பேட் ஸ்மெல் வரும் அதுலேருந்து. ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. அதுவும் உங்கள் செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப் தான். அண்ட் டிப் நம்பர் 3, கிளென்ஸ் யுவர் பாடி வெல். ஸோ ரெகுலராக வந்து நம்ம பாடி வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறது, ஐ மீன் டெய்லி வந்து குளிக்கிறதா நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. சில பேர் இருப்பாங்க ஸோ குளிக்கிறது மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. 2 நாளுக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா காலையில் குளிக்கிறத விட மத்தியானம் சாயங்காலம் அந்த மாதிரி சில பேர் குளிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் சில பேர் வந்து சண்டே வந்துச்சுன்னா சண்டே சாட்டர்டே வீக்கெண்ட்ஸில் வந்து குளிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிப். ஸோ நீங்கள் இன்னும் உங்களுடைய பாடி வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும்னா டெய்லி 2 டைம்ஸ் கூட நீங்கள் வந்து பாடி வாஷ் பண்ணிக்கலாம், ஐ மீன் குளிக்கலாம் 2 டைம்ஸ். அப்படியே வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களுடைய பாடிக்கு வந்து நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுங்கள், ஐ மீன் ஸ்க்ரப் இல்லைன்னா நம்ம கடலை மாவு ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் பாடிக்கு ஸ்க்ரப்பிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் நீங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்மர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே 2 டைம்ஸ் குளிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பாடியிலேருந்தே ஒரு மாதிரியான பேட் ஸ்மெல், ஸ்வெட்டிங் இது எல்லாமே வரும் இல்லையா? ஸோ அதனால் சம்மர் வந்துச்சுன்னா உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இல்லாமல் எந்த ஒரு ஸ்கின் டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ 2 வாட்டி நம்ம வந்து குளிக்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் வந்து ஃபேஸ் வாஷ்.
ஸோ ஃபேஸ் வாஷ்னா நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் வந்து நிறைய ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். லைக் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கோ, காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நம்ம ஃபேஸ்ல இருந்து நிறைய ஆயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுனால ஒன்றுமே யூஸ் இல்லை. இன்னும் நம்ம ஃபேஸில் இருக்கிற நேச்சுரல் ஆயில்ஸ் வந்து வெளியே போயிட்டு இன்னும் அதிகமாக வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அது இன்னும் நமக்கு வந்து ஆயிலி ஸ்கின் அதிகமாகிடும் தவிர அதனால கண்ட்ரோல் ஆகாது. ஸோ நம்ம டெய்லி வந்து ஃபேஸ் வாஷ்ன்றது 2 டைம்ஸ் மட்டும்தான் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் மார்னிங் ஒரு வாட்டி ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஈவினிங் பண்ணுவாங்க சில பேர், இல்லைன்னா சில பேருக்கு வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க. ஸோ ஆயில் ஸ்கின் ஆகட்டும், ட்ரை ஸ்கின் ஆகட்டும், எந்த ஸ்கின் டைப் இருந்தாலும் சரி, நம்ம ஃபேஸ் வாஷ்ன்றது டெய்லி 2 டைம்ஸ் மட்டும்தான் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நெயில்ஸ். நிறைய பேரோட பார்வை வந்து நெயில்ஸ் கிட்ட கூட போகும். ஸோ அதில் நானும் ஒன்று தான். ஸோ நெயில்ஸ் யாராவது நல்லா இல்லைனா, இல்லை நெயில்ஸில் ஒரு மண் மாதிரி இருந்தானோ, நெயில்ஸ் சரியாக இல்லைனானோ, இல்லை நெயில் பாலிஷ் பாதி பாதி இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக வந்து அந்த பக்கம் பார்ப்பேன் நான். ஸோ சில பேர் வந்து அது வந்து ரொம்ப கேர் எடுப்பாங்க, சில பேர் வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நெயில் பாலிஷ் எப்போவுமே நமக்கு ஒரு 2 to 3 days தான் இருக்கும். அது நெக்ஸ்ட் டே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வரது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மேலே கேர் எடுத்துக்கிட்டு நெயில்ஸ் நெயில் மேலே இருக்கிற நெயில் பாலிஷ் வந்து ஸோ கொஞ்சம் ரிமூவரை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக நெயில்ஸ் வந்து தெரியும். நெயில்ஸில் வந்து நிறைய டஸ்ட் இருந்துச்சுன்னா அது நம்ம ஹெல்த்துக்கு கூட ரொம்ப கெடுதல் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நெயில் பாலிஷ் ஆகட்டும், இல்லை நெயில்ஸ் ஆகட்டும் நீட்டாக வச்சுக்கிறது, வீக்லி ஒன்ஸ் வந்து நெயில் வந்து ட்ரிம் பண்ணுறது, இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் டிப், ஸ்கின் கேர் ஹேபிட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணுறதே வந்து சில பேருக்கு தெரியாது, சில பேர் தெரிஞ்சாலும் சரி நம்மளுடைய ஸ்கின் வந்து அப்படியே ரெக்லெஸ்ஸாக வந்து விட்டுருவாங்க. அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஸ்கின்காகட்டும், நம்மளுடைய ஃபேஸ்க்காகட்டும் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம கிளென்சிங், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து நேச்சுரலாகவே ஒரு ஷைனிங் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும், ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக தெரியும். நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஸோ ஸ்கின் கேர் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப், ரிமூவ் அன்வான்ட் ஹேர். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து அன்வான்டாக ஹேர் இருக்கும். ஸோ நம்ம பாடியில் ஆகட்டும், நம்ம ஃபேஸில் ஆகட்டும், ஸோ அன்வான்டாக ஹேர் இருக்கும்போது அது வந்து நம்ம அப்படியே ரெக்லெஸ்ஸாக விட்டுறாமல் கொஞ்சம் அது ரெகுலராக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இங்கே சில பேருக்கு வந்து இந்த ஏரியாவில் வரும், சில பேருக்கு வந்து இங்கே இந்த மாதிரி அன்வான்ட் ஹேர் வந்து இப்போது எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக வந்து ரிமூவ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கும் நம்மளை பார்க்கும்போது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், வேர் கம்ஃபர்டபுள் கிளாத்ஸ். நான் இந்த கிளாத்ஸ் விஷயம்ல வந்து ரொம்ப கேர் எடுப்பேன். எதுக்குன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற கிளாத்ஸ் மட்டும்தான் வந்து நான் ரெகுலர் ஆகட்டும், இல்லை வெளியே போகும்போது ஆகட்டும், ஒரு ஃபங்க்ஷன் பார்ட்டி இருந்தாலும் சரி, எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற கிளாத்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது உங்களுக்கு ஒரு ஹெவியான எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரி, ஹெவியாக ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு சாரியோ லெஹங்காவோ கொடுத்துட்டு, ரொம்ப ஹெவியாக இருக்கிற ஜுவல்லரி வந்து கொடுத்துட்டு நீ வேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அது கம்ஃபர்ட்டாகவே இருக்காது. அது எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கட்டும், எவ்வளோ கிராண்டாகவே இருக்கட்டும், நம்மளுடைய கம்ஃபர்ட் வந்து எவ்வளோ கிராண்டாக இருந்தாலும், எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். நான் வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறது சிம்பிளான ஒரு குர்த்தா, அண்டு வெளியே போகும்போது பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்மூத்தாக சிம்பிளாக இருக்கிற ஃபேப்ரிக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்களும் மாதிரி உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபங்க்ஷனுக்கு பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து நமக்கு இங்கே குத்துது, இந்த ட்ரெஸ்ஸு கம்ஃபர்ட்டாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ண முடியாது. நமக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக யாராச்சும் வந்து பேசினாலும் சரி, நமக்கு பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும்.
ஸோ அதனால் நம்மளுடைய கம்ஃபர்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, அப்புறம்தான் நெக்ஸ்ட்டு. ஸோ இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.